இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த 2026 பட்ஜெட் நாங்கள் பெரிதும் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, கோல்டு மீதான இம்போர்ட் டியூட்டியை 6%லேருந்து நாங்கள் 3% வரும்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா லாஸ்ட் இயர் 15%லேருந்து 6% கம்மி பண்ணி கொடுத்தாங்க மேடம். இந்த வருஷம் 6லேருந்து 3% ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். கோல்டோடைய ரேட்டு கிட்டத்தட்ட 70-80% இந்த வருஷம் ஏறினால கவர்மெண்ட்டோடைய ரெவன்யூ எந்த விதத்துலையும் பாதிக்காது. அதனால் நாங்கள் 6லேருந்து 3 பண்ணி கொடுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். அது நடக்காது, கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்குது. மற்றபடி டிடிஎஸ் டிசிஎஸ் எல்லாம் கொஞ்சம் எளிமைப்படுத்தினது, அப்புறம் பர்சனல் இன்கம் டேக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு மூவாக தெரியுது இந்த வருஷம். எப்படி சார், தங்கம் விலை உயர்ந்து கொண்டே போகுது, இதோட ஏற்றம் எப்படி இருக்கோ இல்லை குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இதோடைய தங்கத்தோட விலை உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். கிட்டத்தட்ட இந்த 3 வருடங்கள் மட்டும் வருடம் 40-50% ஏறிட்டு இருக்குது. இந்த வருஷம் மட்டும் 70% ஏறி இருக்குது. அதற்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் போட்டுட்ருக்கிற டேரிஃப்ஸு இந்தியா மேலே இல்லை, எல்லா நாடுகள் மேலேயும் மாறி மாறி டேரிஃப்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ எல்லா நாடுகளுமே சேர்ந்து அந்த பிரிக்ஸ் கரன்சிக்காக எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பர்டிகுலர் ரஷ்யாவும் சைனாவும் இந்தியாவும் தங்கத்தின் மீது முதலீடு அதிகமாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தோட விலை ஏறுது. சைனீஸ் கவர்மெண்ட்டே தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு அவங்கவுங்க ஜனங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணும்போது தங்கத்தோட பர்ச்சேஸ் டிமாண்ட் ஏறிட்டே இருக்குது. அதனால் கோல்டு ஏறிட்டே இருக்குது ரேட்டு. அதே மாதிரி நம்ம இந்தியன் ஜனங்களுமே என்றைக்குமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது நல்லது. எஸ்ஐபி மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் பட்ஜெட் சம்மந்தமாக ஏதாச்சும் கோரிக்கை வச்சுருந்தீங்களா சார் தங்கத்துக்கு? கோல்டு மேலே நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ண ஒரே ஒரு, ஏன்னா நிறைய பாயிண்ட் சொன்னால் கண்டிப்பாக நடக்காதுங்கிறனால ஒரே ஒரு பாயிண்ட், நாங்கள் கஸ்டம்ஸ் டியூட்டியை 6லேருந்து 3 பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே தங்கம் விலை ஏறினால ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம் வியாபாரம் இல்லாமல். அதனால் இதை மட்டும் பண்ணி கொடுங்கன்னு தான் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் அது நடக்கலை. 6% அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் பாசிட்டிவாக இருக்குது. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்காக கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நியூ ஸ்கில் செட் எப்படி இன்கார்பரேட் பண்ணணும் யூத் கிட்ட, ஸோ தட் தே கேன், அதில் ஏஐ எல்லாம் சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி எம்எஸ்எம்இயில் ப்ரொஃபஷ்னல் இன்ஸ்டிடியூட்ஸோட ஹெல்ப் மூலமாக சிஏ, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், கம்பெனி செக்ரட்டரி, காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இவங்களெல்லாம் இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கு யூத் பீப்புள், இந்த எம்எஸ்எம்இ இவங்களுக்கெல்லாம் சிஸ்டம் டிசைன் அல்லது எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அதுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவாக பண்ணியிருக்காங்க. அதாவது சர்வீசஸ் செக்டர் மெயினாக தே வாண்ட் டு ஃபோக்கஸ். ஏன்னா நிறைய சர்வீசஸ் செக்டரில் தான் இனிமேல் க்ரோத் வரப்போகுது. குளோபலி நம்ம சர்வீசஸ் செக்டரில் நிறைய பிளான் பண்ணுறாங்க. எஃப்டிஏ இப்போ இந்த சைன் பண்ணுறாங்க. இந்த இயூவோட எஃப்டிஏயில் சைன் பண்ணது கூட பார்த்திங்கன்னா சர்வீசஸ் செக்டருக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்கம் டேக்ஸில் பார்த்திங்கன்னா பேசிக்காக இந்த டிடிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட். டிசிஎஸ், டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ், இந்த ஃபாரினுக்கு குழந்தைங்களுக்கு எஜுகேஷனுக்கு அனுப்புறது அதில் 1% ரிடக்ஷன் ஆகிருக்கு. அது மாதிரி 2-3 ஏரியாவில் டிசிஎஸ் எல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு இப்போது வரி ஏய்ப்பு செஞ்சாங்கன்னா அது ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்துருக்காங்க 100% அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? இந்த பெனால்ட்டியாக இருந்ததெல்லாம் இப்போ ஃபைனாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் அது கொஞ்சம் பாசிட்டிவாக ஒரு விஷயந்தான். பெனால்ட்டி அதே மாதிரி பிலேட்டட் ரிட்டர்ன், ரிவைஸ் ரிட்டர்ன் இப்போ 31/12 முடியறது, அது 31/3 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வெல்கம் ஸ்டெப்பு. அதே மாதிரி பெனால்ட்டி ஃபார் நான் டிஸ்க்ளோஷர் ஆஃப் ஃபாரின் அசெட்ஸ். சப்போஸ் இங்கே நம்மகிட்ட ஃபாரினில் ஏதாவது அசெட்ஸ் இருந்தது, அதை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணலன்னா வரி நிறைய இருந்தது. அது இப்போ கம்மி, அதாவது 20 lakhsக்கு கீழே இருந்ததுன்னா 1/10/2024 20 lakhs கீழே இருக்கிற அசெட்டை எக்ஸம்ப்டே பண்ணிட்டாங்க. அந்த இது பெனால்ட்டிலேருந்து எக்ஸம்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு நல்ல ஒரு இது. அதே மாதிரி மைனர் அஃபென்சஸ் எல்லாம் ஃபைனுக்கு பதிலாக, பெனால்ட்டிக்கு பதிலாக ஃபைனாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபெயிலியர் டு டூ டேக்ஸ் ஆடிட் ஆர் டிபி ஆடிட் அதெல்லாம் அதுவும் முதல்ல இம்ப்ரெசன்மெண்ட் அதெல்லாம் இருந்தது. பெரிய ஃபைன் அது கன்வெர்ட்டட் டு ஃபைன் ஆகிடுது.
100% அப்டேட்டட் ரிட்டர்ன் ஆஃப்டர் ரீஅசஸ்மெண்ட் அது வந்து இப்போ திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. யூ கேன் முதல்ல வந்து அப்டேட்டட் ரிட்டர்ன் ரீஅசஸ்மெண்ட் முடிஞ்சு பண்ண முடியாது. இப்போ அது கொண்டு வந்திருக்காங்க. இம்யூனிட்டி அண்ட் ப்ராசிக்யூஷன் ஃபார் அண்டர் ரிப்போர்ட்டிங் அது வந்து 100% ஆஃப் தி டேக்ஸ் அமௌண்ட் கொண்டு வந்திருக்காங்க. விச் இஸ் அ குட் திங் இன் அ சென்ஸ் தட் நம்ம அன்டிஸ்க்ளோஸ் இன்கம் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது, எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ இன்கம் டேக்ஸ்கிட்டேயே நிறைய இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ நிறைய வருது. ஆனுவல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு ஏஎஸ் அப்படின்னு ஒரு இது வச்சுருக்காங்க. அது மூலமாக பேங்க்ஸ்லேருந்து எல்லா இடத்துலேருந்தும் ரிப்போர்ட்டிங் ஆகிட்டே இருக்குது இன்கம் டேக்ஸ். ஸோ தே ஹாவ் வெரி குட் நாலேஜ் அபவுட் அவர் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன். ஸோ நாளைக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதையும் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறச்சையும் மேட்ச் பண்ணுறாங்க. மேட்ச் பண்ணால் அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தால் அவங்க வந்து அதுக்கு பெனால்ட்டி ஸ்க்ரூட்னி எடுக்கிறாங்க, அப்புறம் பெனால்ட்டியும் வரலாம். இப்போ அது மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகும் இஃப் வி ஆர் ஏபிள் டு கம்ப்ளை வித் தி. ஸோ ஓவரால் இட்ஸ் அ குட் பட்ஜெட். ஓவரால் பெரிய மாற்றம்னு தான் நான் சொல்லுவேன். நாங்கள் இண்டஸ்ட்ரி தான் முக்கியம். கண்ட்ரி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வேணும், எக்கானமி க்ரோ ஆகணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருக்கிற ஒரு நாட்டுக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம். இண்டஸ்ட்ரீஸ் வரணும், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இருக்கணும், எல்லாத்துக்கும் இன்க்ரீஸ்ட் இன்கம்ஸ் வரணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது நடக்கிறப்போ அது எது மேலே நம்ம அதை பில்ட் பண்ணிகிட்ருக்கோம், அந்த எக்கானமியை எந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனை நம்ம பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் இருக்கிறப்போ ஷேக்கி ஃபவுண்டேஷன், என்னை பொறுத்த வரைக்கும் அது இட்ஸ் அ வெரி ஷேக்கி ஃபவுண்டேஷன். இன்றைக்கி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கலாம், நாளைக்கு எப்படி இருக்க போகுது? டாவோஸில் சமீபத்தில் நடந்த ஒரு இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், இங்கிருந்து இந்தியாவிலேருந்து நிறைய சீஃப் மினிஸ்டர்ஸ், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. அதாவது டு அட்ராக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்டு இந்தியா. அதில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து சந்தேகம் என்னென்னா, அவங்க கன்சர்ன் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் வந்து ஏர் பொல்யூஷன் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து டெல்லிக்கு தான் வர்றாங்க. டெல்லிக்கு வர்றப்போ என்ன பார்க்குறாங்க, எல்லாம் பூரா ஸ்கையே தெரிய மாட்டேங்குது, பூரா ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன். அது மட்டும் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக இல்லை, ஹெல்த் கேர் இஸ் நாட் அடெக்வேட், ப்ளஸ் ஃபுட் அடல்ட்ரேஷன் ரொம்ப இருக்குது. இதுதான் அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது ரைஸ் பண்ணியிருக்கிறப்போ எப்படி நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரும்? இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் தானே நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பற்றி பேச முடியும். ஸோ அதை அட்ரெஸ் பண்ணாத ஒரு பட்ஜெட்டுக்கு என்ன சொல்கிறீங்க? அதை பற்றி எந்த விதமான ஒரு நீர்நிலைகளில் we are going to use it for logistics, அது இன்டர்னல் வாட்டர்வேஸாக யூஸ் பண்ண போகிறோன்னா இன்னும் அதை வந்து பொல்யூட் பண்ண போகிறோம். ஷிப்ஸு, ஸ்டீமர்ஸ் எல்லாம் நம்ம வாட்டர்வேஸில் போனால் ஏற்கனவே அதில் சாக்கடை தண்ணி, அதுக்கு மேலே நீங்கள் அந்த ஷிப்ஸு, ஸ்டீமர்ஸ் எல்லாம் போனால் இன்னும் வந்து அது பொல்யூட் ஆகும். இது ரெண்டுக்கும் ஒரு தீர்வு இல்லாமல் ஃபோக்கஸ் கொடுக்கணும். நாங்கள் நினைக்கிறது என்னென்னா, எல்லாம் பண்ணுங்கள், ஆனால் இதுக்கு நல்ல ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஏன்னா பாப்புலேஷன் ஜாஸ்தியாகிட்டே போயிருக்கு. பாப்புலேஷன் ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு தண்ணி கிடைக்கிற நம்மளுக்கு அவைலபிள் வாட்டர் கம்மியாகிட்டுருக்கு. அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறீங்க? வேஸ்ட்டும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆக போத் சாலிட் வேஸ்ட் அண்ட் லிக்விட் வேஸ்ட் ஜாஸ்தி ஆகிட்டு. அப்போது அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட், தனியாக ஒரு மினிஸ்ட்ரியே இருக்கணும்னு நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கிறப்ப அதை பற்றி எதுவுமே பேசாமல் நம்ம வந்து இண்டஸ்ட்ரி இதுதான் பேசிகிட்டு இருக்கோங்கிறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா இது இம்பேக்ட் ஆச்சுன்னா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனையும் எஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லை, பீப்புளை மட்டும் இல்லை, ஹியூமன் பீயிங்ஸை மட்டும் இல்லை, ஆல் லிவிங் பீயிங்ஸ், அனிமல்ஸு, பேர்ட்ஸு எல்லாத்தையுமே எஃபெக்ட் பண்ணும். ஸோ எல்லாத்தையும் எஃபெக்ட் பண்ணுற ஒரு செக்டரை நம்ம பார்ப்போமா, இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட், எக்கானமி ப்ரோக்ரஸ் கொடுக்குற இதை மட்டும் நம்ம பார்ப்போமா? இது நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும்.
அதனால் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஏமாற்றமாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். கனிமங்கள் எடுக்கிறதுங்கிறது இயற்கையிலிருந்து மறுபடியும் எடுக்கிறது தான். கொடுக்கறத பற்றி நம்ம ஒன்றும் பேசுறது இல்லை. இந்த கனிமங்கள்லாம் எவ்வளோ ஆயிரக்கணக்கான வருஷங்களாக உருவானது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பில்ட் ஆனது தான் அங்கே இருக்கக்கூடிய நம்ம கனிமங்கள். அதை நம்ம மைண்ட் பண்ணி எடுக்க இன்னும் இயற்கையை நான் அழிச்சிட்டு தான் இருக்கோம். இயற்கை செழிப்பாக இருந்தால் தான் நாம் செழிக்க முடியும். அது நம்ம சிந்திக்கணும். இன்றைக்கு மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கத்தின் பட்ஜெட்டை மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்டை லகுத்யோக் பாரதி வரவேற்கிறது. இது வளர்ச்சிக்கான பட்ஜெட். எப்படி என்றால் இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டை பொதுவாக குறைத்து இன்றைக்கு 4.3 கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் குறைக்கிறதுக்கான அசூரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது ஒட்டுமொத்த தேச வளர்ச்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய பங்காற்றும். பல்வேறு செக்டார்களுக்கு சலுகை அறிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக நாங்கள் சார்ந்த சிறு குறுந்தொழில் துறையில் ஈக்விட்டி சப்போர்ட், அதாவது முதலீட்டை அரசாங்கம் 10,000 கோடி அதுக்காக ஒதுக்கியிருக்கிறாங்க எம்எஸ்எம்இ க்ரோத் ஃபண்டாக. அது சாம்பியன் எம்எஸ்எம்இ உருவாக்கக்கூடிய ஒரு திட்டத்தில் பண்ணியிருக்கிறாங்க. இது பல்வேறு எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை எமர்ஜ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். குறிப்பாக 2,000 கோடி அதுபோக குறுந்தொழில்களுக்காகவே ஒதுக்கி இருக்கிறாங்க. ஏன்னா குறுந்தொழில்களுக்கு ஒரு தனி கவனம் தேவைப்படுது. ஒரு டிசைடபிள் இண்டஸ்ட்ரி, பல்வேறு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி. ட்ரெட்ஸ் ஸ்கீம்ங்கிற பில் டிஸ்கவுண்ட் ஸ்கீமுக்கு 7 லட்சம் கோடி மறுபடியும் ஒதுக்கி இருக்கிறாங்க. இது பில் டிஸ்கவுண்டிங் எல்லாம் இமீடியட்டாக ஒரு பொருளை ஒரு நிறுவனங்களுக்கு சப்ளை பண்ண பிறகு உடனடியாக அந்த ட்ரெட் ஸ்கீமில் கொடுத்துருவாங்க. அது மறுபடியும் அந்த சிறு குறுந்தொழில்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். குறிப்பாக மத்திய பொதுத்துறை நிறுவனங்களெல்லாம் அந்த ட்ரெட் ஸ்கீமில் கம்பல்சரி பண்ணியிருக்கிறாங்க. கிரெடிட் கேரண்டி ஸ்கீமுக்கும் சப்போர்ட் அதிகம் பண்ணியிருக்கிறாங்க. கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் இப்படி மாதிரி பல்வேறு தொழில்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் சிறு குறுந்தொழில்களுக்கு வாய்ப்புகளை வழங்கும். ஏற்கனவே ஜெம்மில் நல்ல வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்கிறாங்க. டூல் ரூம் ஃபார் ஹை அக்யூரசி காம்பனண்ட்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக எம்எஸ்எம்இயில் டேலண்ட்டு ஜாஸ்தி இருக்குது, அதுக்கான நிதி ஆதாரங்கள் இல்லை. இந்த ஸ்கீம் மூலமாக பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளை தயாரிப்புகளை அறிமுகப்படுத்த முடியும், இருக்கிற தயாரிப்புகளை மேம்படுத்த முடியும். இதன் மூலம் உலக லெவலுக்கு நம்முடைய சிறு குறுந்தொழில்கள் போகும். குறிப்பாக லெகசி இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூரில் பம்பு, ஃபவுண்ட்ரி, டெக்ஸ்டைல் இப்படி பல்வேறு லெகசி இண்டஸ்ட்ரீஸு ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நல்ல வளர்ச்சியில் இருக்குது. அந்த எம்எஸ்எம்இ ஈகோ சிஸ்டத்தை மேலும் மேம்படுத்த பம்ப் இண்டஸ்ட்ரிக்கு லெகசி இண்டஸ்ட்ரியில் மத்திய அரசின் சப்போர்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். அரசாங்கம் பட்ஜெட்டில் பல்வேறு சப்போர்ட்டுகள் கொடுத்துட்ருக்குறாங்க. உங்கள் தினமலர் மூலமாக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறேன். எம்எஸ்எம்இயோட ப்ராடக்ட்டுகளை, சுதேசி ப்ராடக்ட்டுகளை வாங்கி மேலும் எம்எஸ்எம்இடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இந்த பட்ஜெட் வந்துங்க எங்கள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே வெல்கம் பண்ணுற பட்ஜெட்டு. ஓவராலாக எல்லா ஏரியாவும் கவர் பண்ணியிருக்கு. அதில் டெக்ஸ்டைலுக்கு இந்த பாட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் எல்லோரும் நீங்கள் நினைப்பீங்க ஒன்று காட்டன் டியூட்டி எங்களுக்கு தெரியும் இந்த பட்ஜெட்டில் வராதுன்னு. பட் ஓவரால் க்ரோத்துக்கு தே ஹேவ் அலௌட் நிறையா பண்ணியிருக்கிறாங்க. கிளஸ்டர் டெவலப்மெண்ட்டுன்னு வர்றப்போ அதுக்குள்ள வந்து மாடர்னைசேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பார்த்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர், சோமனூர், ஈரோடு வரைக்கும் எல்லா கிளஸ்டர் டெவலப்மெண்ட்டுக்கும் வந்துடுது. இந்த சமர்த் வந்து இந்த ஜாப் க்ரியேஷனுக்கு அது இருக்குது, அதுக்கும் இந்த பாட்டி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஈகோ அண்ட் சஸ்டைனபிள் டெக்ஸ்டைல்ஸ் இது இப்போ வந்து ரொம்பவுமே வேர்ல்டு பூரா பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. காதி, சில்க்கு, இதுக்கு ஹேண்ட்லூம்ஸு இதுக்கும் தனியாக அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டி டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதோட டெக்ஸ்டைல் நான் டெக்ஸ்டைல்னால் இன்றைக்கி நம்ம ஒரு 10,000 கோடி கொடுத்துருக்காங்க கண்டெய்னருக்கு. இது வரைக்கும் எக்ஸ்போர்ட்டுக்குன்னா கண்டெய்னர் கிடைக்காமல் இருந்தது. கண்டெய்னர் காஸ்ட் ரொம்ப ஹையாக இருந்துச்சு. அது வெரி பிக் பிஸ்னஸ். நம்ம கண்டிப்பாக கோயம்புத்தூர் ஏரியாவிலே இன்ஜினியரிங் இருக்கவங்கெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் வெரி குட். பட் முக்கால்வாசி இந்த பாஸ்ட் ஒரு 2 மாதத்துலேயே இந்த எஃப்டிஏஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் இது ரொம்ப 20 வருஷமாக நம்ம மேலே ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டு நம்ம வந்து ரொம்பவுமே யூரோப்பு, யூகேக்கெல்லாம் விற்க முடியாமல் ஒரு நிலைமை இந்த யூரோப்பெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. ஸோ இன் மேட்ரு ஆஃப் 4 மாதத்துலேருந்து ஒரு 12 மாதத்துக்குள்ளே எல்லா மார்க்கெட்ஸும் ஓப்பன் ஆகிறப்ப இந்தியா வந்து நான் பேசின வரைக்கும் எல்லா மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட க்ரோத் வில் ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் 100%. அந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது. அமெரிக்கா சின்ன இஷ்யூஸ் இருக்குது. பட் அது கண்டிப்பாக ரொம்ப
ஈஸியாக ஃபினிஷ் ஆகிடும். ரொம்ப அது இன்றைக்கோ நாளைக்கோ முடிக்கிற அளவில் நிற்குது. ஏன்னா நம்ம எல்லாம் பேசி முடிச்சாச்சு. அதுவும் கிளியர் ஆகி இப்போ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லாம் முடிஞ்சு, இஸ்ரேல், ஜப்பான், இன்றைக்கி கனடா கூட அவங்க அடுத்த வாரம் வராங்க. பிரைம் மினிஸ்டர் இந்த வாரம் மலேசியா போகிறாரு. ஆக்சுவலி வேர்ல்டு ஓவர் நம்மளுக்கு இத்தனை நாள் க்ளோஸ் பண்ண மார்க்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடுதுங்க. டெக்ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் இட் வில் பி வெரி குட் 2027. ஜனவரியிலேருந்து தான் இந்த இஷ்யூ இது வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜனவரிலேருந்து வி ஆர் வாட்சிங். இன்றைக்கி நாளைக்கு இந்த அளவில் இருக்குது இந்த டேரிஃப் போகிறது. டேரிஃப் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி பங்களாதேஷோ பாகிஸ்தானோ ஓவர் நைட்டாக நம்ம குவாலிட்டிக்கு நம்ம லெவல்ஸ் ப்ரொடக்ஷன் ஓவர் நைட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு என்னென்னா 73% பெட்ஷீட்ஸ், பெட் பிலோ கேசஸ் இந்த மாதிரி சம்மந்தம் அமெரிக்காவோட 73% நம்ம இந்தியாவில் பண்ணிட்டுருந்தோம். அப்புறம் பாத் டவலு ஒன்ற பாத்ரோபு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் 50% பண்ணிட்டுருந்தோம். ஓவர் நைட்டாக இது இன்னொரு கண்ட்ரி கொண்டு போய் பண்ணுறதுன்றது சாத்தியம் இல்லை. ஆனாலும் கண்டிப்பாக ஆர்டர்ஸ் போகும். எவ்வளோ சீக்கிரம் நம்ம அதை செட்டில் பண்ணுறோமோ கஸ்டமர்ஸ் இம்மீடியட்டாக நம்மக்கிட்ட யாரும் அது இந்த ஒரே ஒரு ஃபைனான்ஷியல் இஷ்யூனால் தான் அவங்க போகிறாங்களே தவிர வேறு எதுக்கோசரம் இல்லை. சீக்கிரம் செட்டில் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி வந்துடும், நல்லாவே வந்துடும். இன்னொரு இண்டஸ்ட்ரி கொஞ்சம் எப்படியோ இன்னொரு 6 மாதம் சமாளிச்சிட்டாங்கன்னா ஒரு 3 to 4 மாதத்துக்குள்ளே யூகே FTA வந்துடும், கிளியர் ஆகிடும். வி ஆர் டாக்கிங் அபவுட் 12 months. பட் ஜெர்மனி எல்லாம் வந்து இமீடியட்டாக வரணும்னு சொல்கிறாங்க. FTA அவங்க ராட்டிஃபிகேஷன் அந்த கண்ட்ரியில் முடிச்சிடணுன்றாங்க. அதுவும் கிளியர் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட்ஸ் டபுள் ஆகிறத தவிர வேறு வழி இல்லை. இப்போ இஸ்ரேல் இருக்குது, ஜப்பான் இருக்குது, இப்போ ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இவ்வளோ ஓப்பன் பண்ணுறப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு இந்த 6 மாதம் எப்படியோ சமாளிச்சிட்டாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி குட் க்ரோத். நீங்களே பார்ப்பீங்க, அப்போ நம்ம பேசிக்கலாம். 2026 பட்ஜெட் வந்துங்க பல வகையில் இது வந்து ஒரு லாங் டேர்ம் டெவலப்மெண்ட்டுக்காக போடப்பட்ட பட்ஜெட்டுங்க மாதிரி தெரியுது. அவங்க கொடுத்துருக்கிற சப்சிடிஸு, எல்லா ஊக்கத்தொகை மற்றும் இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி குறைவு, இது எல்லா வகையிலையும் பார்த்திங்கன்னா இது ஒரு தொலைநோக்கு பட்ஜெட்டாக இதைய அறிவித்த மாதிரி தெரியுதுங்க. சோலார் ஒரு இது கிளாஸஸ் இம்போர்ட்டுக்காக ஒரு டியூட்டி குறைச்சிருக்கிறது. உங்களுக்கு வந்து ரெனியூபிள் எனர்ஜி இதுக்காக வருது. ஒரு டெக்ஸ்டைல் இது வரைக்கும் இல்லாத ஒரு டெக்ஸ்டைல் பாலிசி, ஒரு 10-20 வருஷமாக கேட்டுட்டு இருந்த டெக்ஸ்டைல் பாலிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்ஸ்டைல் பாலிசியில் இப்போ ஏற்கனவே இருந்த டஃப்புக்கு பதிலாக இப்போ வந்து கேபெக்ஸ் இதுன்னு சொல்லிட்டு கேபிட்டல் இதுக்காக ஒரு இது கொடுக்கறதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது முழு அறிக்கை வெளியே வரும்போது அதோட டீட்டெயில்ஸ் சரிங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா எல்லா கிளஸ்டர் டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒரு பெரிய ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க. அந்த வகையில் இப்போ நம்ம ஏரியாவில் டெக்ஸ்டைல் கிளஸ்டர்னு எடுத்தால் திருப்பூர், சோமனூர், கோயம்புத்தூர், பல்லடம், கரூர் மற்றும் காஞ்சிபுரம் இந்த மாதிரி ஏரியாக்களில் அவங்க வந்து இதை ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு தெரியுது. ஜவுளி பூங்காங்கிறது ஒன்றுங்க. அதில் இப்போ காதிக்கும் கைத்தறிக்கும் சேர்ந்து ஒரு பெரிய ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க. அதோட டெவலப்மெண்ட்டுக்கு இன்றைக்கி மிஷினரி மாற்றுறதுக்கு மற்றும் புதுசும் எக்ஸ்பான்ஷனுக்கும் மாடர்னைசேஷனுக்கும் சேர்த்து அதுக்கு ஒரு ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க. டஃப்புங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருந்ததுங்க. அது வந்து 2022 முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து அதுக்கு கேபிட்டல் சப்சிடி ஸ்கீம்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணி அந்த அதாவது புதுசாக மிஷின் மாடர்னைசேஷன் ப்ளஸ் எக்ஸ்பான்ஷன் அவர் புது இதுக்கு போடுறதுக்கும் ஒரு வழிவகை செய்திருக்கிறது இந்த இண்டஸ்ட்ரிக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல் பண்ணுங்க. இன்னொன்று இவங்க நம்ம சொன்ன மாதிரி சமர்த் ஸ்கீம் 2ன்னு விட்டுருக்காங்க. அதில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா இப்போ திருப்பூருக்கு தேவையான டெய்லர்ஸு இவங்க எல்லாத்துக்கும் ட்ரைனிங்க்கு அவங்க பெரிய லெவலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டு உதவுற மாதிரி இருக்குது. இந்த இது ஃபுல் டீட்டெயில்ஸோடு வரும்போது நம்மளுக்கு தெளிவாக தெரியுங்க. கோஸ்டல் கார்கோ ஸ்கீமுக்கு 10,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதாவது நம்ம பல பக்கம் இருந்து ட்ரெயின் ஃபாஸ்ட் ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் ஃபார் கூட்ஸுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. இதுவும் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு பெரிய உதவுற மாதிரி இருக்குது. சேம் வே இப்போ இங்கேயே வந்து கண்டெய்னர்ஸ் மேனுஃபேக்சரிங்கும் இங்கே பண்ணணுங்கிறதுக்காகவும் ஒரு நிதி ஒதுக்கியிருக்காங்க. அது வந்து இந்த கண்டெய்னர் ஷார்ட்டேஜை பெரிய வகையில் தவிர்க்குங்க. இப்போ நாங்கள் மில்லுகளுக்கெல்லாம் இப்போ குஜராத்லேருந்து வர்றது நம்ம பை ரோடு, அதாவது லாரியில் எடுக்கிறதுக்கு பதிலாக இப்போ நாங்கள் எல்லாம் ஷிப்பில் எடுத்து
குஜராத்திலேருந்து கொச்சியும் தூத்துக்குடியும் வந்து நம்ம மில்லுக்கு வர்ற மாதிரி அது வந்து ஒரு மூணில் ஒரு பங்கு ஃப்ரைட்டில் சேவ் ஆகுதுங்க. அந்த வகையில் அதுவும் ஒரு உதவியாக இருக்குங்கிறதும் பொதுவாக இது ஒரு ஏற்றமிகு பட்ஜெட்டாக தான் நாங்கள் இதை பார்க்குறோங்க. இந்த பட்ஜெட் வந்து ரொம்ப ஒரு வெல்கம் பண்ணுற பட்ஜெட்டாக இருக்குங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபியூ ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான ஸ்கீம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஃபைபர் பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளோட டெக்ஸ்டைலோட க்ரோத் என்ஜின்னு பார்த்திங்கன்னா மேன்மேட் ஃபைபர்ஸ் தான். ஏன்னா அதுதான் 70% ஆஃப் த வேர்ல்டு ஃபைபரை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த நம்ம இந்தியாவில் அடிக்குவேட் ரா மெட்டீரியல் கிடைக்கணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து இந்த நேஷ்னல் ஃபைபர் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. விச் வில் இன்க்ரீஸ் தி அவைலபிலிட்டி ஆஃப் மேன்மேட் ஃபைபர் இன் த கண்ட்ரி. இன்னொரு ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல் சப்போர்ட் ஸ்கீம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அது வந்து இதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா டஃப் ஸ்கீம்னு இருந்தது. அது வந்து மாடர்னைசேஷனுக்காக கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ஸ்கீம் ரீசெண்டாக இல்லை. இப்போ இண்டஸ்ட்ரியோட ரெக்வெஸ்ட்டை பேஸ் பண்ணி இப்போ கேபிட்டல் சப்போர்ட் ஸ்கீம்னு ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவது பார்த்திங்கன்னா சமர்த் 2.0ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சமர்த் ஸ்கீம் இருந்தது. இப்போ வந்து அதையே வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி சமர்த் 2.0ன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பர்டிகுலராக கிளஸ்டர் பேஸ்டு ஸ்கீம்ஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. டு இம்ப்ரூவ் தி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த ட்ரெடிஷ்னல் கிளஸ்டர்ஸ். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கிளஸ்டர்ஸ் இருக்குது. கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், திருப்பூர், சோம்னூர், அது மாதிரி நிறைய கிளஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிளஸ்டர்ஸில் இதெல்லாம் வெரி ஸ்ட்ராங் டெக்ஸ்டைல் கிளஸ்டர்ஸ். இந்த கிளஸ்டர்ஸில் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ஃபர்தர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இது ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னர்ஸ் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணுன்னா வந்து அவைலபிலிட்டி ஆஃப் கண்டெய்னர்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். அதனோட மேனுஃபேக்சரிங்கை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் ஒன்று கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஸ்கீம்ஸ் ஃபார் த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிங்க.